Hello students, welcome to Hiba Max 12th standard Max oda important 5 marks என்னன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். Most expected questions ன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. வந்து இந்த வீடியோ முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த sums இல்லாம நீங்க ஆல்ரெடி பார்த்த 5 marks sumsையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ஆல்ரெடி படிச்ச சம்ம கூட ரிவைஸ் பண்ணாம வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் பார்க்கறீங்க. நீங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம் தான் இருக்கும். அது நீங்க ரிவைஸ் பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி குவார்ட்டர்லிக்கோ ஹாஃப் இயர்லிக்கோ. சோ அதையும் நீங்க பார்க்கணும். இத மட்டும் பார்த்துட்டு போய்டாதீங்க. நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இது முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. இந்த क्वेश्चंस எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துடணும். சோ சாப்டர் 1 என்னன்னு பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்பர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். क्वेश्चन அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ எல்லா சாப்டர் வைஸா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி கம்புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 5 மார்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் 12th மார்க்ஸை பார்க்க போகிறது இல்லை. இந்த எக்ஸாம் முடிஞ்சதோட 12th புக்கெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி எல்லா சமயம் பார்த்துடலாம் இல்லையா. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். ஒரு சில எக்ஸசைஸில் ஆல் சம்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன். அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அட்டன் பண்ணுற எல்லா பசங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வியூஸ் வர அளவுக்கு லைக் வர்றதில்ல. அப்போ நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகாது, நிறைய பேருக்கு ஷோ ஆகாது. ஸோ என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. ஒரு லைக் பண்ணுறதுல ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது. நீங்கள் அது லைக் பண்ணுறதுல எனக்கு அதில் பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஸோ கைண்ட்லி வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.